பேர் காவியா. நான் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல்ல படிக்கிறோம். எனக்கு வந்துட்டு கனிமொழி மேம் வந்துட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னன்னா எனக்கு வந்துட்டு ஆதிச்சநல்லூருக்கு டூருக்கு நாங்கள் கூட்டு போறோம் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுபடி இன்னைக்கு வந்துட்டு எங்க கூட கனிமொழி மேம் ப்ராமிஸ் பண்ணதை பொறுத்து கூட்டு போனது மட்டும் இல்லாம எங்க கூடயே வந்து டிராவல் பண்ணாங்க. எங்க கூட தான் பஸ்லயும் டிராவல் பண்ணி எங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் கேட்டு அறிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க வந்துட்டு இங்க ஆதிச்சநல்லூர் வந்திருந்தோம். இங்க என்ன இருக்குன்னா மோஸ்டா முதுமக்கள் தாலிகள் நிறைய இருக்கு. முதுமக்கள் தாலி அப்படின்னா என்னன்னு பார்த்தா பண்டைய காலத்துல வாழ்ந்த மக்கள் வந்துட்டு இறந்துருவாங்க. இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய உடம்ப வந்துட்டு காட்டுக்குள்ள தூக்கி வீசிடுவாங்க. காட்டுக்குள்ள தூக்கி வீசினதுக்கு அப்புறம் அந்த உடம்புகளை வந்துட்டு விலங்குகள் சாப்பிடும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற எலும்புகள் அதெல்லாம் வந்துட்டு பானைக்குள்ள பெரிய பெரிய பானைக்குள்ள வச்சு அதை புதைச்சிருந்தாங்க. அதை புதைச்சதுதான் வந்துட்டு முதுமக்கள் தாலி அப்படிங்கிறாங்க. அதுல சின்ன சைஸ் பெரிய சைஸ் அப்படின்னு இருக்கு. அந்த பானைகளுமே கருப்பு பானைகள், சிவப்பு பானைகள், இல்ல கருப்பும் சிவப்பு சேர்ந்த பானைகள் அப்படின்னு 2 வகையான பானைகள் இருக்கு. அவங்க உடம்பு மட்டும் சேர்த்து புதைக்காம அவங்க உடம்போட சேர்த்து பானைகள்ல தானியங்கள், அதுக்கப்புறம் நெய், அந்த மாதிரி திங்ஸையும் வச்சு புதைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சில நேரங்கள்ல தலைவன் இறந்துட்டாங்க அப்படின்னா தலைவியை சேர்த்து புதைச்சிருக்காங்கன்னு இலக்கியங்களை சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கு ஏத்த மாதிரியான சான்றுகள் இங்க இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு எங்களுக்கு ஹிஸ்டரி பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு இருந்துச்சு. நாங்க பார்க்கும்போது சோசியல் வந்துட்டு நாங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டதை விட பார்க்கும்போது எங்களுக்கு நல்லா மெமரைஸ் ஆகும்ட்டு